என்ன இப்பதான் ராஜேஷ் என்ன மாத்தினாருண்ணா யாருக்குடா இது லாகு நீ போற பொச்சிலே தெரியலடா பெருசா மாத்த இங்கிட்ட அடிச்சு அப்படியே கலங்கி நின்று இங்கிட்ட அடிச்சோம்னா விழுந்துரும். இந்த பக்கம் வா அப்படின்னா லைட் இல்ல இப்பவே இந்த பக்கம் வா அப்படின்னா அப்ப ஸ்பாட்லாம் போகும்போதெல்லாம் சரிண்ணா நான் வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறேன். 5th எபிசோட் கை கட்டுங்க. குச்சி கீழே போடு. அது குச்சி அது மறந்து வெச்சு சரி அது இதுக்கு நான் வச்சிருக்கேன். அது மக்களுக்கே தெரியும். சரி அப்ப கையெல்லாம் இறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து கோரியோகிராஃபியிலேருந்து சும்மா உட்காந்துருக்கிறதுல எல்லாம் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி இப்போ வந்து 5 நாள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ஷெட்யூல் போடுங்க. என்னன்னா இன்டர்வியூ இப்படிலாம் கேள்வி கேட்டோம் வச்சுக்கேன் என்னது சொல்லுவான், அது தப்பாயிடும். அதுக்கான இவ்வளோ லென்த்தாக கேட்குறவன் தூங்கிடுவான். அப்படியா? கேள்வினா என்ன? கேள்வினா என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கேள்வினா என்ன இதுதான் ஒரு கேள்வி தான். அதான் கேள்வி. ஆனால் இந்த மாதிரி கேட்க வெளியாயிடுவானடா அவங்க. மண்டை எப்படி உங்களோட ஜேர்னியை பற்றி சொல்லுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஜேர்னிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜெட்டியே இல்லை. ஜெட்டி ஜேர்னி நல்லா இதாகுது. விளாக் எடுக்கிறான், வீடு எடுக்க வந்தா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். கேமராமேனா என்ன கண்டிஷன்ல போகுது? செங்கல் சொல்லிட்டு வந்திருக்கேன். வேலை செஞ்சு வந்து என்ன எவ்வளோ லோடு, எவ்வளோ ஒரு செங்கல் ரேட்டு. அதுக்கு அங்க ஏதோ ஸ்டண்ட் நடக்குது. போடு 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 போடு. ஆனா சீரியஸா சொல்றேன், இது நீங்க அடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்க்கு எல்லாருமே காலி. ஐயோ போச்சே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? நாளை பின்ன எப்படி அவனை மாமா கிமான்னு கூப்பிடும்? இந்த மாதிரி அடிச்சு ஓடிச்சனா உன் குழந்தையா? இல்ல வந்தா தானே கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா வரும், வலிக்கு தாங்க முடியலடே. இப்ப எப்படி உணர்கிறீர்கள்? உண்மையா சொல்றேன், வாழ்க்கையில அடிக்கிறானுங்க. அங்க ஒரு விஷயம் நம்ம போய் பண்ண போனாலும் அதுலயும் அடிச்சு நிக்கிறானுங்க. எல்லாத்துலயும் தடை, எல்லாத்துலயும் தடை. தட்டைய ஒட்ட ஒட்ட ஒட்ட. ஏன்டா அப்படி பண்றதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? என்னடா ஒன்றும் இல்லை. தடையோட ரைமிங் இது கூட தெரியாதா? வீட்டுக்கு போய் அவன் நீ இந்த மாதிரி மொக்க தோக்கடினால தான் அவன் சிரிக்கிறான். அவன் இது பண்றான், அவன் ஏதோ நல்லா பண்றான், பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். மிஸ்ஸே செங்கல் தெரிஞ்சிட்டீங்க, சூப்பர்ண்ணா. விடுங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அடிங்க அடிங்க, அவ்வளோதான் அவ்வளோதான், வலிக்காது. அடிச்சிட்டீங்க. அப்புறம் இங்கே பிடிச்சி இப்போ அப்படி ஓடி வந்து அப்படி அடிக்கிற மாதிரி விட்டுவாங்க. சிம்பிளா இருக்கு. சிம்பிளா தான் பண்ணி காட்ட சொல்லுங்க. என்ன மாதிரி? நான் நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் வாங்க சுந்தர். பாரு அடிக்குவாங்க. இங்க பாருங்க, நான் எவனோ ஒரு ஆள் வச்சு அந்த சேனல் ஓட்டிட்டு இருக்கேன். நீ சாவடிக்க பண்றேன். அடிக்காதீங்க. மக்களே
நான் என்ன பண்றேன் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் சுந்தரே வயித்துக்கே வரல கால் சுந்தரே தோற்றம் டேட் அது இதுல இருக்கு ஆதார் கார்டுல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் இருக்குல்ல போஸ்ட் மட்டும் சரிண்ணா ஓகே black and whiteல போட்டு அதே அங்கேயே உங்களோட கண்ணீர் அஞ்சலி உலகத்துக்கு போயிட்டு வந்து எடிட் போட்டுட்டு இருங்க சும்மா இப்படி பண்றேனா நான் இப்படி மிதிச்சறேன் நீ சொன்னி இப்படி கலக்கணும் அப்படி நீ கிடப்பேன் அப்புறம் இருக்கிற சீனை சொல்லு இப்படி இருக்க பிடிப்பேன் பிடிச்சி போடுவேன் நான் ரிஹர்சல் தானா வானா நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது நம்பிக்கை இருக்குண்ணா இந்த பருத்தி வீரன்ல கட்டி தூக்கிட்டு போனாங்கல்ல போலீஸ்கார நீ போற பொச்சலே தெரியலடா பெருசா மாத்த என்ன விட்டுனா நான் ஜாஸ்தியா விட்டுனா இவ போனே இப்படி சுத்தலாம் அந்த மாதிரி சுத்த போறேன் தைரியம் இருக்கிற யாராவது வாங்க அவன் கெஞ்சுவான் கீழே உட்காருவான் இல்ல நான் பிரதீபே இல்ல என் பேர் சுந்தர் சரி இப்ப தீனா அண்ணா சுத்துவார் தீனா அண்ணா சுத்திடுவீங்களா தீனா அண்ணா சுத்திடுவீங்க ட்ரை பண்ணுங்க மண்டுக்கு என்ன அச்சா போறேன் ஆல்ரெடி பாதி மெண்டல்ண்ணா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டி கோபால யாரு போன் எடுத்துட்டு என்ன இப்பதான் ராஜேஷ் மாத்தினாருண்ணா யாருக்குடா இது vlog ராஜேஷ் ராஜமணியா வாங்க இப்ப ராஜமணி நீங்க ஒரு அடி வாங்க வாங்க நீங்க எடுத்துங்க அந்த அது மட்டும் தடுக்கால பிடிச்சி எடுத்துட்டீங்க சரி அது ஒரு ஓடி போய் பச்சை எடுங்க காதுல அடிக்கும் மாத்தீங்க வெட்டு சூப்பரா இருக்குங்க மாஸ்டர் எங்க வாங்குனீங்க இப்ப சுந்தர் அது விஜயா ப்ரொடக்ஷன் சமயம் இது வெட்டு இதே மாதிரி தான் வாங்க பார்த்ததுக்கு அப்புறம் வேற வருவனா மாதிரி அப்படி உள்ள போயிட்டு வந்தா உள்ள வந்து உள்ள போலாம் மாஸ்டர் இப்ப பாத்து மாஸ்டரா சீக்கிரம் வாங்க சூப்பர் போதும் ஏய் டென்ஷன் ஆனா அடிச்சு போடுறா ஆஹா நம்ம தோல்ல கிடக்கணும் எப்படி வர இதெல்லாம் தூக்கிட்டு போறோம் என்ன துங்கிருச்சு ஏய் ஏய் டாமி எந்திரியே இவனை நல்லா பிடி அடிச்சான் என்ன என் மண்டை குத்துற மாதிரி குத்துவான் சரி நாங்க வீட்டு ட்ரெஸ் மாத்தி வாங்க சரி டக்குனு வாங்க இங்க இருந்து புளிய தலைவா ரிகர்சல் இருக்கு தலைவா என்ன வண்டி இவனுக்கும் வண்டிக்கும் சம்பந்தமே இல்ல ஏன் இவனை வர வச்சிருக்கேன் அவருக்கு வீட்டுல போறீங்க 3 பேருமே கிளைமேக்ஸ்ல அங்க வருவீங்கடா ரிகர்சல் நைட்டு லைட்டு கட்டுறாங்க இங்கதான் அம்மா சொல்றாங்க டக்குனு வந்துடுறான் என்னப்பா என்னப்பா நீங்க வந்த நாள்ல இருந்து என்ன பண்றீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க எங்க உங்க ஒரு ஓனர் இருக்கு அவரு எங்க தலைவன் எங்க எங்க அவரு சாணை தலைவன் எங்க வந்தாரு அவரு பேரார் அந்த கண்டன்ல பேரார் தயவு உண்மையா சொல்றது கண்டன்ல எடிட் பண்ண மட்டும் கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் ஏதாச்சும் தெளிவா பேசுற பேசுற மாதிரி பேசணும்.
இந்த மேக்கிங் விளாகில் நிறையா ஃபன்னான மொமெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. வசந்த மாமா பற்றி நான் நிறையா பேசணும், அது அப்புறமால பேசுகிறேன். ஸோ இந்த இடத்துல ஷூட் பண்ணும்போது என்னென்ன கஷ்டம்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வெயில் தான் முதல்ல நமக்கு பெரிய டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னா அந்த ஒரு 3 நாள் போட்டு பிரித்து எடுத்துருச்சு. நம்ம பையலுக்கு ஏற்கனவே கண்ணங்கரேன்னு இருப்பானுங்க. ஷூட்டு முடித்ததுக்கப்புறம் ஒருத்தனையும் பார்க்க முடியல. அதோடு சேர்ந்து நம்ம கேமரா டீமு மணியனோட ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்களும். ஸோ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக வந்து 3 நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இந்த இடத்துல மணியன் பற்றி நான் ஒரு சில விஷயம் சொல்லி ஆகணும். நான் ஷூட்டு அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நார்மலாகவே பிஸியாக தான் இருப்பார். ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார், அதை எடிட் பண்ணுவார். இல்லை விளாக் இருந்துச்சுனாக்கா அதை மொபைலில் எடிட் பண்ணுவார். அதாவது நம்ம பசங்க எடிட் பண்ணி கொடுத்தாலும் ஃப்ரீ டைமில் வந்து சும்மாவே இருக்க மாட்டார். ஃபோனில் எதையாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி வந்துட்டார் அப்படின்னாக்க அந்த ஃபோனை கையில் எடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு விஷயம் கல்யாணிக்கு சதீஷுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஃபுட் இல்லை, ஜூஸ் இல்லை டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துருவாங்கடா அப்படிங்கிறதுக்கு தான் ஃபோன் எடுப்பார். ஸோ அதை தாண்டி மீதி இருக்கிற நேரத்தில் எங்கள் கூட சேர்ந்து அதிகமாக வேலை செய்கிறதுல அவரும் ஒருத்தர். ஸோ அஸ்வினை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பயங்கர பிஸியாக இருப்பான் ஊரில் இருக்கும்போது. ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஷூட்டுக்கு ஒரு 2-3 நாள் டேட் கேட்குறதுக்கு தான் கால் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லுவான். கால் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு 3 நாள் ஷூட் இருக்குது அப்படின்னாக்கா ஏதாவது பர்சனல் ஒர்க் இருந்தால் கூட அதை உடனே அப்படியே தள்ளி வச்சுட்டு 2 நாளில் முடிச்சு அனுப்பிடுவே இல்லையா அப்படிமா முடிஞ்சுண்டா பங்காளி வாடா அப்படின்னாக்க கரெக்டாக அவனே கிளம்பி வந்து எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணுமோ அவ்வளோதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பான். ராஜேஷை பற்றி சொல்லணும்னா அவன் நம்ம பங்காளியே, அது பிரச்சனையே கிடையாது. நம்ம சொல்கிற வேலை எல்லாத்தையுமே செய்யும். அதை பொறுத்தவரையில் இந்த 1 வீக்குள்ளே ஷூட்டை முடிச்சுட்டு சென்னை போயிட்டு எடிட் பண்ணி அவுட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்டை வேகமாக பண்ணணுங்கிறதுல எங்களை விட அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பான். அதே மாதிரி லோக்கலில் லொக்கேஷன் அதிகமாக தேடுறது நானும் ராஜேஷாக மட்டும்தான் இருப்போம். அவனுக்கு தெரியாத ஏரியாவே இல்லைங்க. ஏதாவது ஒரு வீடு செட்டப் வேணும், இல்லை இந்த இடத்துல இப்படி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா டக்குன்னு யோசித்து யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் ஒரு இடம் இருக்குங்கிறாங்க, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேனாக்கா எப்படியாவது பேசி அதை ஓகே பண்ணி கொடுப்பான். ஸோ அது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது ராஜேஷ். பிரச்சனை தான் போக முடியும் அப்படின்ட்டு ஃபோன் கை நீட்டும் போது அஸ்வின் பிடிக்கணும். இது பார்த்திங்கன்னா 2வது நாள் ஷூட்டு. ஃபஸ்ட் டே வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு போயிட்டோம். இது 2வது நாள் வந்ததில் பார்த்திங்கன்னா செங்கச்சூளையில் அவங்களோட வேலை போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு பக்கம் செங்கல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சரி ஓகே நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஷூட்டுன்னு சொன்னனால அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஸ்பேஸில் எடுக்கிறீங்களா, அப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்து நாங்களும் ஒதுங்க வைக்கிறதுல ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடி வெயில் வர்றதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடலாம் காலையில் ஒரு சில சீன் அப்படின்னு நினச்சோம். முடியல, வெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த ஃபைட் சீனோட அந்த ரன்னிங் ஷாட்லாம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நிறையா டஸ்ட்டு அதை நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்மோக் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஷார்ட்லேயே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கேமரா முன்னாடி மணியனை ஜம்புக்கோ இல்லை பசங்க ஓடி வர்றதுக்கோ அந்த ஸ்மோக்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, லென்ஸில் டஸ்ட்டு பட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க்கே ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி அதுக்கு ஒரு 1 hour வந்து அந்த லென்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ரோலிங் ஆக்ஷன் வா ரெடி சாரி ஓகே அப்படியே ஒரே நிமிஷம் ரெடி அந்த மூட்ல இருங்கடா டேய் போலாம் கவனம் இங்க
ஒரு வழியாக எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமா அன்றைக்கி ஷூட்டை நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டோம். இந்த ஷாட்லாம் ஈவினிங் எடுத்தோம். இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஈஸியாக ஒரு சீனை வந்து சிம்பிளாக ஒரு இடத்துல வச்சு எடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படிலாம் எடுத்தோன்னா நம்ம டீமில் இருக்கிற பசங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா? என்னண்ணே எப்போதுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு எடுப்போம், இன்றைக்கி இவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டோம், அப்போ இந்த சீன் வேணாண்ணே டெலிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டே எடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பானுங்க. ஆனால் இந்த எபிசோடு எதிர்பார்க்கவே இல்லை. ஏகப்பட்ட பொருட்செலவு நிறையாவே ஆணுச்சு நாங்கள் எதிர்பார்க்குறத விட. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போயிட்டு ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து போட்டு பார்த்தோம், அது செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ரீஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் பிரேக்குக்கு அப்புறமா திருப்பி லொக்கேஷன்லாம் புதுசாக பார்த்து டீம்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் டேட் வாங்கி மறுபடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்போ இந்த எபிசோடு வந்து என்ன ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதை தாண்டி இருக்கிற பணத்துக்குள்ளே இவ்வளோ அழகாக எடுக்கணும் அப்படின்னாக்கா பக்காவான ஒரு பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எபிசோடு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் தொடர்ந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான விளாக் வந்து ரசிகனின் ரசிகன் ராஜமயிலினி கோமாளி சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.